அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 1/8/2025, அஷ்டமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:40 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, தற்காப்பு கலைகள் பயில, வாய்ப்பாட்டு மிருதங்கம் கற்றுக்கொள்ள, புத்தகங்கள் வெளியிட, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உடைந்த மேகங்கள் தான் மழையை தருகிறது. உடைந்து போன, பிளந்து போன நிலத்தில்தான் விதை முளைத்து வெளியே வருகிறது. எப்போதாவது நீங்கள் உடைந்து போனால் நம்புங்கள், இறைவன் உங்களை மிகப்பெரிய திட்டத்திற்காக தயார்படுத்துகிறார் என்று. ஆமாங்க, அதனால தாங்க உடையிறதுனால நாம் முழுசாக எதுவும் தேய்ந்து போய்வதில்லைங்க. நமக்குள்ளார ஒரு பெரிய சக்தியை நுழைப்பதற்காக இறைவன் நம்மை உடைய வைத்து மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறார் என்பதனை எல்லாம் அறிந்து வைத்து கொண்டு, உடையும் போதெல்லாம் உடைவதெல்லாம் எழுவதற்கே என்ற வெற்றியுடன் நம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பேச்சிலேயும் ஒரு கம்பீரமும் உங்களுக்கு வந்துருச்சுங்க. சனி பகவான் 7.5 சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால செலவை தான் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. வரவு 8 செலவு 10 மாதிரியே போயின்னு இருக்குது. இருந்தாலும் சொன்ன சொல்ல நாம் காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையிலுமே நீங்கள் போராடி குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழியையும் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி சூரியன் 4வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டுற வேலையில் முனைப்பு காட்டுவீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான அந்த பிளான் அப்ரூவல் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். ஆனால் உங்களை பற்றிய வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. பங்குதாரர்கள் கொஞ்சம் வளைஞ்சி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்த தொந்தரவுகள் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் மந்திரம், செயல்கள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தந்திரம்.
ஆமாங்க. அதனால தாங்க இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மந்திரமானாலும் தந்திரமானாலும் அது மற்றவங்களுக்கு பயன்படணுமே தவிர மற்றவங்களை காயப்படுத்துவதாகவோ அல்லது அவர்களை புண்படுத்துவதாகவோ இருந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் எது நல்லதோ அதற்கு மட்டுமே மந்திரத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள், தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. குடும்பத்திலே இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் வெற்றி உண்டு. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. வியாபாரம் புதுசு தொடங்கிறது, இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, புது கிளைகள் தொடங்கிறது, புது வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுன்னு இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் நல்லவங்க அறிமுகம் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அவ்வப்போது எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் தூர தூக்கி போட்டுருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க போக்கில் நீங்கள் போய் அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, மனிதனுக்கு 2 கோட்பாடுகள் வேண்டும். ஒன்று மன தூய்மை, மற்றொன்று மன அமைதி. இந்த 2ஐயும் பெறுவதற்கு நல்ல எண்ணங்கள் வேண்டும். ஆமாங்க, மனசு நல்லா இருந்தால், புத்தி நல்லா இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால் நாம் மன நிம்மதியோடு இருக்க முடியுங்க. மன நிம்மதி எங்கேருந்து வருது? மன தூய்மையிலிருந்து வருதுங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே மனதை தூய்மைப்படுத்தி இதயத்தை இனிமையாக்கி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். நேரம் கடந்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். திடீர்னு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேணான்னு நீங்கள் மறுத்தாலும் உங்களை தேடி சில பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. சமூகத்தில் நல்ல பொறுப்பில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் வருங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. சக ஊழியர்கள் மத்தியிலேயும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அவங்க சொல்லுவாங்க, உங்களை அவங்க புரிஞ்சிக்கலன்னு அவங்க சொல்லுவாங்க.
மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறத விட பரஸ்பரம் புரிஞ்சுக்கிற வழியை பார்ப்போங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவமானப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் அளவாக இருப்பீங்க, எல்லார்கிட்டையுமே அளவாக பழகுவீங்க, யார்கிட்ட எதை பேசணுமோ அதை நாசுக்காக நீங்கள் பேசுவீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் ஒரு இடைவெளி விட்டு பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. அடிமனசில் இருந்து வந்த பயம், தடுமாற்றம், தயக்கம் அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அறிமுகம் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். வீடு மனை வாங்கிறது விற்கிறதுல இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதை தொட்டாலும் 2 மடங்காக செலவாகுதுன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்வீங்க. ஆனாலும் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. சிலர் வெளிமாவட்டம் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் செய்துட்டு வருவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் லாபமும் இருந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளாமலேயே போய்விட வேண்டி வரும். ஆமாங்க, அதனால தாங்க எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் தான் தோற்றித்தனமாக சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஓரளவு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்குங்க, நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் அதை கேட்டுப்பேங்க, தெரியாததை நான் தெரியலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல தாங்க ஆர்வமாக இருக்கேன்னு எங்கும் எப்பொழுதும் புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில், அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நண்பர்கள் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு ஒதுங்கி போவாங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. மறுபடியும் அவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலமும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு
இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, முன்னேறுவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடு விற்க வேண்டியது நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காருங்க. யாரையும் நம்பி குடும்ப அந்தரங்க விஷயத்தை சொல்லாதீங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் எங்கே கொள்முதல் செய்கிறீங்க, சரக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் யாருக்கும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்களில் ஒரு சிலர் அவங்கள போட்டு வாங்கிறதுலே இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட சில விஷயங்கள், பல விஷயங்கள் சிலதெல்லாம் அளவாக பேசுகிறது நல்லது. எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறது. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிறிய விஷயத்தில் உண்மையாக இருங்கள். அதில்தான் உங்களுடைய வலிமை அடங்கி கிடக்கிறது. ஆமாங்க, சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்து மெனக்கிட்டு முடிப்பீங்க. சின்ன விஷயந்தானே, சாதா விஷயந்தானே, அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டீங்க. தன்னிடம் எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் அதை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அதை திவ்யமாக சிறப்பாக செய்து முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லாம் சரிதாங்க, பணம் எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கு கூட பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதுவும் நல்ல விதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முன்ன மாதிரியே உட்கார்ந்துருந்தோம்னா சரியாக வராது. அடுத்தது வேறு வேலை தேட வேண்டியதான், வேறு வேலை பார்க்க வேண்டியது தான். திறமை இருக்குது, நாம் ஏன் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. நிரந்தரமாக வேலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிரந்தரமாக பணம் வர்றதுக்கான வழி என்னவோ அதை நாம் தேடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கு சில முக்கியமான வேலைகளை செய்து கொடுத்து அதன் மூலமாக வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கமிஷன், புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வேலையாட்களால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ஏன்னா கண்டகச்சனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க. வேலையாட்கள் எல்லாரும் இருக்கிற அன்னைக்கு வாடிக்கையாளர்கள் குறைவாக வருவாங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பேரை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்? வருமானம் அதிகமாகணும்ல, சம்பளம் அதிகமாக வரணும்ல, அப்போ தானே சரியாக வரும். பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டாமா? நாம் தான் ஏதோ எளிமையாக இருந்துட்டோம், அவங்களாவது வசதியாக இருக்க வேண்டாமாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் இல்லை, வாழ்வதில்தான் இருக்கிறது. ஆமாங்க, நாம் எதை சொர்க்கமாக நினச்சிக்கிறோமோ அது உண்மையிலேயே சொர்க்கந்தாங்க. நாம் எதை நரகம்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோமோ அதுதாங்க நரகம். எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தாங்க. பெருசாக அந்த மாதிரி ரெண்டும் எதுவும் கிடையாது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதெல்லாம் சொர்க்கம், நமக்கு சங்கடத்தை கொடுக்கறதெல்லாம் நரகம். இப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போல்லாம் சந்தோஷமோ அல்லது துக்கமோ ரெண்டையும் சமமாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் எல்லாமே சொர்க்கந்தாங்கிற முடிவுக்கு
அந்த மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும். சின்ன சின்ன வேலை கூட தடங்கலாகி முடியும். சிக்கனமாக இருந்து முடிக்கலான்னு பார்த்தா அது வேறு மாதிரி போகுதுன்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே வருங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. நடந்து போன விஷயங்கள், கடந்து போன சில சம்பவங்கள், அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்துட்டு சோகமாக உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் தான் தாண்டி வந்துட்டீங்கல்ல. அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்யுங்க. அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளில் போய் மாட்டிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளுடைய அந்தரங்க விஷயங்களை பேசிக்காமல் அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்கிறாரு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் இன்றைய தினத்தில் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனித நேயம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு உதவுவதுதான் மனிதநேயம் அல்ல. மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை பாதுகாப்பதுதான் உண்மையான மனிதநேயமாகும். ஆமாங்க, அடுத்தவங்க கேட்டதை நாம் கொடுத்துட்டோம்னா நாம் உடனே மனிதநேயம் உள்ளவங்க அப்படின்னு நாமே நினச்சிக்க கூடாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க மனசு புண்படாமல் பேசுகிறது, மற்றவங்க ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து ஆறுதல் தருவது, இதெல்லாம் தாங்க உண்மையான மனிதநேயம். இதை தினந்தோறும் பின்பற்றி அடுத்தவர்களுக்காக எல்லா வகை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்த அந்த இடத்த விற்றுருவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் குறி வச்சுருந்தீங்கல்ல ஒரு இடம், அதை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகி அவங்களுடைய அந்த கோபதாபங்கள்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை அதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகுங்க. விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டிருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, போட்டிகள் அதிகமாக இருக்குது. நம்மளை விட வயசில் குறைவானவங்க, அனுபவத்தில் குறைஞ்சவங்க, இவங்கெல்லாம் கடையை பரப்பி கல்லா கட்டுறாங்க. ஆனால் நாம் என்னவோ அப்படியே இருந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வழி தனி வழி அப்படின்னு தான் நீங்கள் ஒரே வழியில் தான் நீங்கள் போயின்னு இருக்கீங்க. இன்றைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் அலுவலகம். வேலை சுமை இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக எல்லா வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும். வாயு கோளாறு வராமல் பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
நல்லவர்களினுடைய நட்பு மாலை நிழல் போல வளர்ந்து கொண்டே வரும். ஆனால் தீயவர்களின் நட்பானது நடுப்பகல் நிழல் போல குறைந்து கொண்டே போகும். ஆமாங்க, அதனால தாங்க நல்லவங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, நல்லவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டுவீங்க, நல்லவர்களோடு சேர்ந்து பல நல்ல செயல்களையும் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதையே நாடி சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். விற்க வேண்டிய சொத்தையும் நீங்கள் விற்பீங்க. நல்ல விலைக்கு விற்பனை ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கட்டிடக்காரகன் வாகனக்காரகனாகிய சுக்கிரன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு வீட்டை ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. நிர்வாக திறமையால் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற வேலைகளை கூட முடித்து காட்டுவீங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள், லேப்டாப், செல்ஃபோன் இதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும், லாபம் உண்டு. உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வர வேண்டிய பாக்கி சம்பளத்தொகை, நிலுவத்தொகை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சலுகைகளும் கிடைக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தவறை உணர்ந்து வருந்தினால் அது மன்னிப்பாகிவிடும். ஆனால் அந்த தவறை மறைக்கவோ மறுக்கவோ முயற்சி செய்தால் அந்த தவறானது பெரிதாகி கொண்டே போகும். ஆமாங்க, அதனால தாங்க தப்பு தவறி நீங்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சிங்க, மன்னிச்சிங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு பெருந்தன்மையுடன் மன்னிப்பு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் தான் செய்த தவறை மறைக்கணும், கௌரவத்தை நாம் காப்பாற்றணும் அப்படின்னு தவறான வழியில் போய் எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மை எதுவோ அதை நாடி சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்துருந்த செவ்வாய் 9வது வீட்டுக்கு வந்துட்டார். சரி, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அப்படி இருக்கிறதுனால செலவுகள் தொடர்ந்து கொண்டே தாங்க இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ கிடைக்குதுங்க. முன்ன மாதிரி இல்லை, வருமானம் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எப்படியோ உருட்டி புரட்டி வண்டி ஓட்டின்னு இருக்கங்கன்னு நெருங்கியவர்களிடம் சில நேரங்களில் பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசியை சூரியனும் புதனும் பார்க்குறாங்க. சூரியன் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். சில நாட்களில் தூக்கம் குறைஞ்சி அப்புறம் வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரனும் குரு பகவானும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லவங்க நட்பை நீங்கள் இழந்துடக்கூடாது. முன்கோபத்தால் சில வாய்ப்புகளை கை நழுவி போகிற மாதிரி விட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் ஏதாவது மறைமுக எதிர்ப்பு இருக்கேன்னு யோசிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கார், லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் வெற்றியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கும் மௌனமே சிறந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. இன்னும் நல்லா நீங்கள் பெருசாக வரணுங்க, அதாங்க என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லுவீங்க. சில இடங்களில் முடிந்தால் ஆறுதலாக பேசுவீங்க. சூழ்நிலை சரியில்லைன்னா அங்கே மௌனமாகவே இருந்துவிட்டு வந்துடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை செய்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு திருமண விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறது வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாரிசு பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டார். அதனால் பயணங்களின் போது கவனமாக இருக்கணுங்க. சாலைகளில் கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லதுங்க. மொபைல் ஃபோனில் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது வேண்டாம். புது சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மண்ணில் வாழும் இந்த வாழ்க்கையை விட பிறர் மனதில் வாழும் வாழ்க்கையே மிகப்பெரிய வாழ்க்கையாகும். ஆமாங்க, அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாதுங்க. நாம் தொடர்ந்து பல நல்ல செயல்களை செய்யணும். தொடர்ந்து நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக மற்றவங்களுக்கு இருக்கணும். தொடர்ந்து நாம் உண்மையானவங்களாக இருக்கணும். தொடர்ந்து நாம் நல்ல நடத்தை ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தாங்க அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்க முடியுங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தயாள மனதால் அடுத்தவர்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பண விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக இருந்துக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அப்படியே ஒப்படைத்தாலும் அது சரியாக நடக்குதான்னு அடிக்கடி பின்பற்றுறது, கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் அத்துமீறி மூக்கை நுழைக்க வேணாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி புதுசாக முதலீடு செய்கிறதெல்லாம் யோசித்து பண்ணிக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் சர்வசாதாரணமாக செய்து முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு
இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.